வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கருணா ஆடியோஸ். இது செட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2.1 ஆம்ப்பு. இது ஆர்டர் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஒரு நண்பர் பஷீர் பாய் ஒரு நண்பர் ஆர்டர் கொடுத்தாப்புல. ஆக்சுவலாக இந்த ஆர்டர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக பேசிக்கிட்டு இருந்தோம். காரணம் என்னன்னா, அவர் டிரைவரு, அவருக்கும் நேரம் கிடைக்கல, நானும் டிரைவரு ப்ளஸ் இந்த ஒர்க்கு பார்த்துட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் நேரம் மிஸ் தட்டிச்சு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு டாட்டா ஏசி நம்மளோட ஆம்ப்பு வச்சு கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்டு மூலயமா. அவர் சென்னையில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காப்புல. அவர் வண்டியில் அந்த டாடா ஏசியில் ஆம்பை பார்த்துட்டு அந்த எஃபெக்டை கேட்டுட்டு தான் எனக்கு கால் பண்ணாப்புல. இதுக்கே அந்த வண்டியை சேசிங் பண்ணி பிடிச்சி எங்கே செஞ்சதுன்னு கேட்டு எனக்கு பண்ணிருக்காப்புல. நண்பர் என் நம்பர் கொடுத்து பேசணும். ஒரு 6-7 மாதமாக அவர் ஃபோன் பண்ணப்பல ஏதோ வேலை நான் அவாய்ட் பண்ணியிருப்பேன். பண்ணி போயிட்டு இருந்துட்டு இந்த செட்டு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பேசி பணம் அனுப்பிவிட்டாப்புல. ஃபுல் செட்டில்மெண்ட்டு, சும்மா சொல்லக்கூடாது, ஒரே டைம் பேமெண்ட்டு கரெக்டாக ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணிட்டு சொன்ன டைமும் கொடுக்க சொன்னார். நான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டேன். 2 நாள் டைம் கேட்டேன், ஆனால் 3 நாள் ஆகிப்போச்சு. பண்ணி ரெடி பண்ணி கொடுத்து சென்னை போயிட்டு நம்மள்ட்ட திருப்பி ரிட்டன் வந்துச்சு. காரணம் என்னென்னா, ஒரு லைன் ஓடலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செட் நல்லாயிருக்கு, அது மாதிரி ஓடலை அப்படின்னு சொன்னாப்புல. சரி அனுப்பி விடுங்கண்ணே, உங்களுக்கு ஃபுல் கேரண்டி. நான் ஆக்சுவலாக சொல்லி தான் கேட்டேன். அதாவது என்னோடய ஃபால்ட்டானால் கண்டிப்பாக அதை நான் பொறுப்பெடுத்துங்கண்ணே. நீங்கள் என்ன அவங்க ஸ்பீக்கரு அந்த சப்வூஃபர் காட்டினாங்க. போல் கார்டியோங்கிற சப்வூஃபரு, 2 சோனி ஸ்பீக்கர். அதுக்கேற்ற மாதிரி தான் மேனேஜ் பண்ணி போட்டிருந்தேன். இங்கே ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருந்துட்டு பிரச்சனை கிடையாது. அவர்கிட்ட போயிட்டுனா அவரும் ரிசல்ட் சொன்னாப்புல, நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனைனா லெஃப்ட் ரைட்டில் ஏதோ ஒன்று ஓடலைன்னு சொன்னாப்புல. சரி நீங்கள் அனுப்பி விடுங்கண்ணே அப்படின்னு சொன்னப்போ, அப்புறம் நான் அந்த ஃபியூஸ் ஹோல்டர் வைக்க மறந்துட்டேன். அதையும் வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கொரியர் போட்டு விட்டாப்புல. ரிட்டன் வந்துச்சு. இப்போ வந்து 2 நாள் செட்டு ரெடி பண்ணிட்டேன். கொரியர் போடும்போது என்ன ஆச்சுன்னா, பாட்டம் புஷ் ஒன்று போயிடுச்சு, ஸ்பீக்கர் பின் ஒன்று போயிடுச்சு. மற்றபடியில் எதுவும் இல்லை. வந்து எடுத்து போடுறேன், நல்லா ஓடுது. திருப்பி அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். லைவ் ரெக்கார்டிங்கு, அது லைவ் வீடியோ பண்ணி காட்டியாச்சு, பிரச்சனை இல்லை. இது இன்டீரியர் பார்த்திங்கன்னா என்னென்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஒரு 3035 ஆம்பியர் டொரடோ டிரான்ஸ்ஃபார்மு, அடுத்தது 3510 மெட்டல் டையோடு, 5000 MFTயில் 50 வாட் எலக்ட்ரானிக் கெப்பாசிட்டர் 2, ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல், பிஸ்மியோட AT-CPT. இது வந்து வாய்ஸ் கிளாரிட்டி அமேசிங், அது நைஸாக இருக்கும், நல்லாயிருக்கு. சன்னு சப்வூஃபரில் ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரு அவங்க வச்சுருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி, அந்த இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே எந்த ஒரு இதனாலும் பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் பேஸ் மாறுது. அதை முடிஞ்சளவு கரெக்ட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு 3030 மட்டும்தான், வேறு எந்த டாப்பிங்களும். அதனால் நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோம்னா, பிடி போர்டுக்கு வந்து ஒரு 12 வாட் போர்டும், யூஎஸ்பி போர்டுக்கு ஒரு 5 வாட் போர்டும் எடுத்திருக்கோம். பவர் ஆம்ப் பார்த்திங்கன்னா 4TRல வந்து சக்தி போட்டிருக்கோம் சப்புக்கு. அண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்திங்கன்னா 7294 ஸ்டீரியோவில் போட்டிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஆடியோ கிளாரிட்டி கேட்கலாம். இது லெஃப்ட் ரைட் ஆடியோ. இது சப்வூஃபரு, செல்லைக்காவது மைன்யூட்டாக தான் தெரியும். அவர் நம்ம செட்டு பிடிச்சி போச்சு, ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கு. அதான் ஒரு லைன் ஓடலன்னு சொன்னாப்புல. அதை பார்த்தா கிடையாது. அவர் இன்புட் சிக்னல், அதாவது அவங்க செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சி பின் போட்டு இன்புட் சிக்னல் செக் பண்ணி பார்த்துருங்க. அதில் ஒரு லைனு ஹெவியாக சிக்னல், ஒரு லைன் கம்மியாக சிக்னல் வந்திருக்கு. அதான் பிரச்சனை. அதனால் அவர் அது மாதிரி அனுப்பிவிட்டாப்புல. இல்லை அவருக்கு தான் இப்போ கொரியர் செலவு வேஸ்ட். இப்போ சொல்லிட்டேன், அவங்களுக்கு தெரியும். அதுமாதிரி சென்னை போனால் இப்போ வந்து பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொரியர் போடுறேன். வணக்கம் நண்பர்களே, நன்றி. மீண்டும் உங்கள் கருணாடிஸ்.